தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அனைவரின் கையிலும் மொபைல் போன்கள் இருக்கும் அளவுக்கு வளர்ந்துள்ளது. அதேபோல் அனைத்து விதமான தகவல்களையும் அறிந்து கொள்ளும் விதமாக இணைய வசதிகளும் பெருகிவிட்டன. இத்தகைய வளர்ச்சி உலகத்தையே உள்ளங்கைக்குள் அடக்கியிருக்கிறது. மேலும் அதிவேக இணையத்தை அணுகும் விதமாக வயர்லெஸ் தொழில்நுட்பமான வைஃபை ஆப்ஷன்களும் அதிகரித்திருப்பது மக்களின் இணைய அணுகலை எளிதாக்குகின்றன. ஸ்மார்ட் போன்கள், மடிக்கணினிகள் மற்றும் பிற மின்னணு சாதனங்களைப் பயன்படுத்தி இணையத்தை அணுக முடிகிறது. ஆனால் வைஃபை பயன்படுத்துவதால் புற்றுநோய் உருவாகும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதன் உண்மைத் தன்மையைப் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். டேட்டாக்களை அனுப்பவும் பெறவும் வைஃபை மின்காந்த கதிர்வீச்சை பயன்படுத்துகிறது. இத்தகைய மின்காந்த புலங்கள் கதிர்வீச்சினால் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இத்தகைய வசதியான சூழலை உருவாக்கித் தரும் வைஃபைகளால் கதிர்வீச்சு புற்றுநோய் மற்றும் பிற உடல்நல பிரச்சினைகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சில கவலை தரும் செய்திகள் வலம் வருகின்றன. இருப்பினும் இதுபற்றிய எந்தவிதமான ஆவணப்படுத்தப்பட்ட உடல்நல ஆபத்துகளும் உறுதி செய்யப்படவில்லை. எனினும் வைஃபை மற்றும் புற்றுநோய் குறித்த தற்போதைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம். வைஃபைகள் அயனியாக்கம் செய்யாத கதிர்வீச்சை உருவாக்குகிறது. இது ஒரு வகையான ரேடியோ அதிர்வெண் கதிர்வீச்சாகும். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அயனியாக்கம் செய்யாத கதிர்வீச்சுகள் டிஎன்ஏவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே இது புற்றுநோயுடன் இணைக்கப்படவில்லை. 2011ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சில சான்றுகளின்படி வைஃபை உடலில் சாதாரண செல்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். மேலும் இது புற்றுநோய்க்கும் வழிவகுக்கும் என்று பரிந்துரைத்தன. இருப்பினும் அடுத்தடுத்த ஆய்வுகள் முரண்பட்ட முடிவுகளையே தந்துள்ளன. மேலும் தற்போதைய ஒருமித்த கருத்து என்னவென்றால், வைஃபை புற்றுநோயை ஏற்படுத்தாது என்பதாகும். டிஎன்ஏவை சேதப்படுத்தாத கதிர்வீச்சை வைஃபைகள் பயன்படுத்துவதால் அது புற்றுநோயை உண்டாக்காது என்பது சமீபத்திய ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது.